ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்னென்னா கேஸ் சிலிண்டரை பற்றி தான். கேஸ் சிலிண்டரை ஒரு செக் செய்கிறதுக்காக கேஸ் கம்பெனிலேருந்து வருவாங்க. அந்த கேஸ் கம்பெனி என்னென்ன பண்ணுனாக்கா, ரெகுலேட்டர் மற்றும் அந்த ஒயர் டியூப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா, அந்த மாதிரியான 10 விஷயங்களை செக் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதை மாற்றணுமா என்னென்னு. அந்த மாதிரி செக் செய்கிறதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் அவங்க வாங்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எண்ணெய் நிறுவனங்கள் இப்போ ரத்து செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரீ செக்கிங்காக அந்த எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேஸ் கம்பெனியை இலவசமாக நம்மளுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கேஸ் கம்பெனி விநியோகஸ்தர்கள் தான் அந்த செக் செய்யறதுக்கான ஆட்களை அனுப்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அப்புறமா உங்கள் வீட்டுக்குள்ளே விடுங்க. இந்த மாதிரியான கேஸ் கம்பெனியிலேருந்து வரோன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறக்காக அமௌண்ட் ஏதாச்சும் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக தர தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி உத்தரவு வந்திருக்குன்றதை அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். அதை மீறியும் அவங்க பணம் கேட்டால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ராடு சில பேர் இருக்காங்க. அவங்க கேஸ் கம்பெனிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளே வரலாம். நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு அந்த கேஸ் கம்பெனிலேருந்து தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நல்லா உறுதி செஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே விடுங்க. இந்த மாதிரியான செக்கிங்னால் நம்மளுக்கு விபத்து ஏற்படுறது தவிர்க்கலாம். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இலவசமாக கிடைக்கிது. அதனால் இந்த சிலிண்டர் செக்கிங்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் சிலிண்டர் செக்கிங் நம்மளுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸில், அந்த சிலிண்டரில், அந்த ரெகுலேட்டரில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல் தேவைப்படுறதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்காக தான் இந்த பயனுள்ள தகவல். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது கமெண்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களிடம் ஷேர் செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.